அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, திமுகவை பிஜேபியின் பக்கம் தள்ளும் விஜய். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பண்ணுறதை பார்த்தா அப்படின்னா விஜயோட எண்ணம் அதுவாக தான் இருக்குது. அதை நோக்கி தான் விஜயோட பயணங்களும் இருக்குது. அதாவது பயணங்கள் அப்படின்னு சொல்கிறத விட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா, திமுகவை எப்படியாவது பிஜேபி கூட கூட்டணி வைக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்கள் நான் பார்த்துருக்கேன், அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்னவா இருக்குது அப்படின்றதையும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நான் ஃபுல்லாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 2026 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா அப்படின்ற கட்சிக்கு எவ்வளோ சீட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் 2 தொகுதியில் சேர்த்து நின்றுருந்தார். ஸோ அதையும் சேர்த்து 108 தொகுதிகள் தான் கிடச்சிருக்கு. ஸோ பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதியை வந்து அவங்களால தொட முடியல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருந்தார், அதிமுக கிட்ட வந்து கூட்டணி பேசியிருந்தாங்க. இதை நான் சொல்லலை, அதிமுக கூட்டணியில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய லீமா ரோஸ், அதாவது டிவிகேல மினிஸ்டராக இருக்கார் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா. ஸோ அவங்களுடைய மாமியார் தான் அந்த லீமா ரோஸ், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து 5ஆம் தேதியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, எல்லாமே சுகமமாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இதுக்கு விஜய்க்கு வந்து விருப்பம் கிடையாது. பட் விஜய்க்கு ஏன் விருப்பம் கிடையாது அப்படின்னா, வெறும் 47 சீட்டு வச்சுருக்க இபிஎஸ் எங்கே, 108 சீட்டு வச்சுருக்க விஜய் எங்கே. ஸோ அப்படி பார்த்து விஜயோட எண்ணப்படி அது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு இபிஎஸ், அதாவது ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணாத காரணத்தால் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏவை ஒவ்வொருத்தவங்களா ரிசைன் பண்ண வச்சுட்டு அவங்கள தாவேகாவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து அதிமுகவில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு தாவேகாவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்பர் இதோட நிற்குமா அப்படின்னு பார்த்தா இதோட நிற்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8லேருந்து 10 எம்எல்ஏக்கள் வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போதைக்கு திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தாவேகா பக்கம் போயாச்சு. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அங்கே போயிட்டாங்க, கரெக்டுங்களா, விசிகாவும் அங்கே போயிட்டாங்க, ஐயுஎம்எலும் அங்கே போயிட்டாங்க, ப்ளஸ் சிபிஐ சிபிஎம் நாங்கள் 2 பேருமே வந்து கூட்டணிக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் தேர்தல் நேரத்தில் அவங்களும் அங்கே போகிறதுகளுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் இதில் அவர் ஒரே டைமில் 2 கேம் ஆடுறாரு. அதாவது என்னென்னா, அவர்கிட்ட இருக்க கூட்டணி கட்சிகளை 2029 தேர்தல் அப்போ அவர் அந்த கூட்டணி கட்சிகளை கழட்டி விடுவார். அதாவது யாருன்னா விசிகா, ஐயுஎம்எல், 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக கழட்டி விடுவாருன்னு கேட்டால் கண்டிப்பாக கழட்டி விட்டுருவார் 2029 தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் அதே மீன்வெயில் இந்த 4 பேர் அங்கேருந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னா அவங்க திமுக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றது தான் விஜயோட ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா அவருக்கு வந்து பிளாக் ஃபிளாக் ஆகும் அப்படின்னு பயப்படுறாரு. பட் அதுவே திமுக பிஜேபி கூட போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இவங்களால அங்கே போய் சேர முடியாது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட சேரலாம் அப்படின்னா, அங்கே அதிமுக கூட பாமக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் இவங்க போய் சேர முடியாது, இவங்க தனியாக தான் நிற்க முடியும். இந்த தனியாக நிற்கிறதுனால விஜய்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட 35% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவருக்கு இருக்குது. அந்த வாக்கையும் வாங்கியிருக்காரு. அதே வாக்கையை அவர் வந்து 2029 தேர்தலையும் மேலேயே அவரால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து விஜய்க்கு இருக்குது. ஸோ அதனால் திமுகவை வந்து எப்படியாவது பிஜேபி பக்கம் தள்ளுறது, அதாவது ஒன்லி இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதால் மட்டும் கிடையாது, என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா 2026 தேர்தலுக்கு முன்னாடியே திமுகவுடைய முதன்மை செயலாளர் திரு KN நேரு இருந்தார். ஸோ அந்த KN நேரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் புகார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து இடி என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த 100 ரூபா தாள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேட்டு, ஸோ இது எல்லாமே இருக்குது, இதெல்லாம் ஆதாரமாக வச்சு வழக்கு பதிவு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைமில் திமுக அதை பண்ணலை. பட் அதே விஷயத்தை தாவேகா பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் தாவேகா பண்ணியிருக்கு. அந்த கேஸும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய இன்னொரு மண்டல செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே 2022 ஒரு கேஸு, அதாவது அவர் மேலே கிடையாது, அவருடைய துறையில் ஒரு கேஸு. இப்போ உதாரணத்துக்கு அந்த துறையோட ஹெட் ஒருத்தர் வந்து அந்த ஒரு மாவட்டத்துக்கு இருக்கார் அப்படின்னா அவர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, ரோடு போடுறதுக்கு முன்னாடியே, அதாவது டெண்டர் விட்டுருக்காங்க, டெண்டர் ப்ராப்பராக எடுத்திருக்காங்க. பட் அந்த டெண்டர் எடுத்த பர்சன் ரோடு ஒர்க் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சம் பார்ட் ஆஃப் ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஊழலா அப்படின்னு கேட்டால்
இது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் ரோடு போடாததுனால அவங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஊழலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணலாம். பட் அரசாங்க படத்தில் பண்ணக்கூடாது. பட் அந்த மாதிரி ஏதாவது முன் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது சட்டத்தில் இருந்திருந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது சரி. அப்படி பண்ணல அப்படின்னா அது தப்பு. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டை அந்த அதிகாரி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவங்க தான் போய் கிராஸ் செக் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அவங்க போய் கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணாங்களா இல்லை பார்க்காம பண்ணாங்களா அப்படின்றது தெரியாது. பட் இதை வந்து அவர் கண்டுபிடிச்சி அவர் தான் என்ன பண்ணுறாரு, அதிகாரிகள் மேலே ஆக்ஷனை எடுக்கிறாரு. ஸோ அவர் ஆக்ஷன் எடுத்து அவங்கள சஸ்பெண்டும் பண்ணுறாங்க. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கேஸ் ஃபைல் பண்ணி அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த கேஸில் திரும்ப வந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஏவா வேலுவை இப்போ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களை இப்போ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ளே கொண்டு வந்து இதுலேயும் வந்து ஈடியை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா ஈடி தாராளமாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்கார். ஸோ செந்தில் பாலாஜி மேலே இருக்க கேஸ் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது 2014-15 வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேலைக்கு வந்து பணம் வாங்கிட்டு வேலைக்கு வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. பட் ஆனால் அவர் நேம் எப்போ ஆட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவா வேலு கேஸில் எப்படி ஆட் ஆச்சோ அதே மாதிரி தான் அவருடைய கேஸில் ஒரு அதிமுகவிலேருந்து விலகி வெளியில் வந்து திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவர் பேர் அதில் ஆட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு வழக்கு எஸ்.எஸ். சிவசங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், மினிஸ்டர், முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர். அவர் மேலேயும் அதே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சியிலேருந்து வச்சுருக்காங்க. அதுக்கு சம்மன் வரவழைச்சி அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அவரும் போயிட்டு அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதாவது அந்தந்த பகுதியில் வந்து வலுவாக இருக்கவங்க, இப்போ 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் மண்டல செயலாளர்கள். கே.என். நேரு அவர்கள் மண்டல செயலாளர், ஏவா வேலு அவர்கள் மண்டல செயலாளர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் மண்டல செயலாளர். இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான ஒரு திமுக தலைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சில விஷயம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணி இப்போ வச்சிருக்கிறதுனால தேர்தல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது 2029 தேர்தல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க மேலாம் இடி ரைடு விட்டு இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து, அதாவது திமுக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் வந்துடும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிஜேபி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பிஜேபி அவங்கள ப்ரெஷர் பண்ணி அவங்கள வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கும், அதாவது டிஎம்கேவுக்கும் பிஜேபி சொல்கிறத கேட்டுட்டு அங்கே போயிடும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பட் இதில் 2 பேரும் நினைக்கிறது எவ்வளோ ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவும் பிஜேபியும் ஒன்றா கூட்டணி வச்சுது அப்படின்னா பிஜேபிக்காரங்க கூட கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டான். அதே மாதிரி திமுககாரங்க கூட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஓட்டு போட மாட்டான். ஸோ இதில் வந்து அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இதில் விஜய்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் சீட்டு தான் லாபம். இப்போ திமுகவில் வந்து எவ்வளோ சீட் கொடுத்துருந்தாங்க விசிகாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக? சிபிஐ சிபிஎம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சீட்டு கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக? ஸோ ஐயுஎம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சீட்டு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 சீட்டு இந்த 4 கட்சிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 தொகுதி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 17 தொகுதி இந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கிற 40 தொகுதி, நான் பாண்டிச்சேரியும் சேர்த்து சொல்கிறேன், இந்த இருக்கிற 5 கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 தொகுதி வந்து தாவேகா கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் தாவேகா கொடுத்துருக்கு, திமுக கொடுத்து, இந்த இருக்கிற 5 கட்சிக்கு வந்து 17 தொகுதி மொத்தமாக திமுக கொடுத்துருக்கான்னு கேட்டால் கொடுத்துருக்கு. பட் அதே விஷயத்தை தாவேகா கொடுத்ததுன்னா இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2021 தேர்தலில் இருந்து வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுக கொடுக்குற சீட்டு எங்களுக்கு பத்தலை, அவங்க வந்து எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. 2026 தேர்தலுக்கு முன்னாடியும் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2029 தேர்தலையும் 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருமாவளவன் அவர்கள் வந்து அதே குற்றச்சாட்டு தான் வச்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த போதிய சீட்டு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றார். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு 50 சீட், நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா 50 சீட்டை ஏற்றி வந்து கொடுக்க முடியாது. அதை வந்து கையால் எழுதுறது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2026 234 தொகுதி தான் இருக்குது. அந்த 234 தொகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு வந்து பங்களிச்சு கொடுக்க முடியும். உங்களுக்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற தொகுதி கொடுக்கல அப்படின்னா அப்போ திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற தொகுதி அவங்க கிடைக்கல அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேர்தல் நேரத்தில் ரிஸ்க் எடுக்க விருப்பப்படாமல் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கூட்டணி கட்சிகளை எப்படியாவது வெளியில் அனுப்பிடணும் அப்படின்றது தான் அவருடைய முழு எண்ணமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திமுகவில் இருந்து அவங்க தாவேகா கூட்டணிக்கு போயிருக்காங்க, போய் அமைச்சரவையிலையும் பார்த்தீங்கன்னா இடம் பெற்றுட்டாங்க. ஸோ இப்போ அங்கே போயிட்டு அவங்க 2 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஆஸ் யூஷுவல் திரும்ப கலைப்பாங்க. இதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த 2 சீட்டு வாங்க தான் திரும்பவும் அங்கே போனீங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அங்கே வைப்பாங்க. இதே பிரச்சனை தான் சிபிஐ சிபிஎம்மும் இருக்குது. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 எம்பி தான் கொடுத்துருந்தாங்க. 2 கட்சிக்கு சேர்த்து மொத்தம் 4 எம்பி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களும் இங்கே சீட்டு பத்தலை அப்படின்னு சொல்லி தான் ஓவராக அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி போய்ட்டு ப்ரெஸ் மீட்டில் நின்று புலம்புறது. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் வந்து அவங்க பார்த்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்தாங்க. இதெல்லாம் விஜய் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் சைட்லேருந்து பார்த்தா அது சரியான்னு கேட்டால் 100% அது சரி. கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது ஐஏஎம்எல் அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தொகுதி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் இந்த வந்து தொகுதி வந்து அதிகமாக எதிர்பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னணியில் நிற்கிறது யாருன்னா காங்கிரஸுக்கு 9+1 10 அப்படின்னு சொல்லி திமுக சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதே 10 தொகுதிக்கு அவங்க ஆசைப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க 10 தொகுதிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க அதிகமாக தான் எதிர்பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 12லேருந்து 13 தொகுதி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தாவேகா கிட்ட மொத்தமாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 40 தொகுதி தான் இருக்குது. கரெக்டாக? இந்த 40 தொகுதியில் 13 தொகுதி 14 தொகுதி இவங்க எதிர்பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு 15 ரவுண்டாக கூட வச்சுப்போம். 15 எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கூட இந்த 15 தொகுதி ப்ளஸ் விசிகா ஆல்ரெடி 2 திமுகவில் வாங்கியிருக்கு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட 18 வருது. கரெக்டாக? ஸோ சிபிஐ சிபிஎம் இருக்குது. அவங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணால் கூட 6 தொகுதி வருது. 24 தொகுதி இதுவே ஆகிப்போச்சு. ஐயுஎம்எலுக்கு 2 தொகுதி 26 தொகுதி. அப்போ மீதி இருக்கிறது 14 தொகுதி. கரெக்டாக? காங்கிரஸுக்கு 15 கொடுத்துட்டு தாவேக்கால 14 நிற்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்க ஒரு கட்சி குறைஞ்சது 20 தொகுதிக்கு மேலே தான் போட்டி போகணும்னு நினைக்கும். ஸோ நம்ம அந்த ரேஷியோ கொண்டு வந்தோம் அப்படின்னா 20 தொகுதி அங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ கிடைக்கும்? காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 தொகுதியில் தான் திமுக கூட்டணி நின்றுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதிக்காக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 13லேருந்து 14 சீட்டுக்கு மேலே தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம குறைஞ்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 13 வச்சோம் அப்படின்னா கூட இதுவே இவங்களுக்கே 33 தொகுதி போயிடுச்சு. 20ன்றது ஜஸ்ட் ஒரு மினிமம் சீட் தான் நான் சொல்கிறேன். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா 33 போயிடுச்சு. மீதி இருக்க 7 தொகுதி, அதாவது விசிகாவுக்கு 2, சிபிஐக்கு 2, சிபிஎம்க்கு 2, ஐயுஎம்எலுக்கு 1, 40 தொகுதி சரியாக போச்சு. இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை தான் அங்கே வரும். ஸோ அதனால் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளை மொத்தமாக ஒதுக்கி விட்டுணும். அவங்க திமுக சைடும் போக முடியாது அப்படின்னு, திமுக சைடும் போகக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா திமுக சைட் போனால் அந்த வாக்கு வந்து அப்படி டேரெக்டாக அங்கே போகும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அங்கே போகலை, அவங்க தனியாக நின்னாங்க அப்படின்னா அது விஜய்க்கு தான் லாபம் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனில் வராரு. திமுக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களாலையும் உள்ளே வர முடியாது. அங்கே பாமக இருக்கும் அதிமுக சைடில், அங்கேயும் அவங்களால போக முடியாது. அப்போ தனியாக தான் நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஸோ அது ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா விஜயோட அரசியலுக்கு அது நல்லதான்னு கேட்டால் அவருடைய அரசியலுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது கெட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக 200% அது கெட்ட விஷயம் தான். பட் ஆனால் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு விஜயால தான் ஒரு நல்ல பாடம் புகட்ட முடியும். இதே விஷயத்தை திமுக பண்ணிச்சு அப்படின்னா அவங்க போய்ட்டு ஓவராக ப்ரெஸ் மீட்டில் நின்றுட்டு ஒப்பாரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் விஜய்க்கு அகேன்ஸ்டாக யார் வச்சாலும் அது மக்களோட மனசுன்னு சொல்கிறத விட அவங்க கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய மனசில் அது பெரிய ஒரு தாக்கமாகவே இருக்காது. ஸோ அதனால் எண்ட் ஆஃப் த டே விஜய் அவங்க கூட்டணி கட்சியை பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ, ஐ மீன் ஆதரவு கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாரையும் 2029 தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியிலேருந்து வெளியேற்றுவார். சீட் வந்து கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. திமுகவை பிஜேபி பக்கம் தள்ளுறதுக்கான முழு வேலையை வந்து விஜய் பார்ப்பார் அப்படின்னு கேட்டால் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். இது கண்டினியூஸாக நடக்கும். வரப்போகிற நாட்களில் இன்னும் நிறைய பேருடைய அரெஸ்ட் இருக்கலாம், ரைடு இருக்கலாம். ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி கிட்ட வரைக்கும் போய் நிற்கிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம்.